ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கிளான் வார் லீக் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்டாக்ஸை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட் வார் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் அட்டாக் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வார் உள்ள போயிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் யாருமே அட்டாக் பண்ணலை. பட் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஹால் 13th பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போனண்ட் டவுன் ஹால் 14 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் ஹைப்ரிட் அட்டாக் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஹைப்ரிட் அட்டாக் தான் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதேமாரி இதில் சொதப்பிட்டோம் அப்படின்னா 1 ஸ்டார் கூட வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த பேஸில் எப்படி அட்டாக் பண்ணுவீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் ட்ராப் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஏர் மைன் இருந்திருக்கு. பலூன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிருச்சு. ஓகே, இப்போ நம்ம குயின் சார்ஜ் பண்ணலான்ட்டு நான் இங்கே விசாடை இறக்கி விட்டு அங்கே என் குயினை ட்ராப் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் ஃப்ளேம் ஃபிகரையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா குயின் எப்படியாச்சும் உள்ளே அனுப்பிடணும், எப்படியாச்சும் டவுன் ஹால் அப்ரோச் பண்ணுற வரைக்குமாச்சும் அனுப்பிடணும்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ராகன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா குயினோட அபிலிட்டி வரைக்கும் எடுத்துருச்சு. நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீஸ்லாம் போட்டு பார்த்தேன், பட் லேட்டாக போட்டுட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வால் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா போடவே மறந்துட்டேன். வால் பிரேக்கர் லேட்டாக தான் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹீலர்ஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். ரேஜ் வரைக்கும் லேட்டாக தான் போட்டேன். குயினை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடிஞ்சிடணும், எப்படியாச்சும் பரவாயில்ல, இந்த பலூன் அட்டாக் பண்ணியாச்சு, எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு நினச்சி இன்னொரு ரேஜ் வரைக்கும் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸும் இல்லை, பார்த்தீங்கன்னா குயினை காலி ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா இந்த கிங்கை ட்ராப் பண்ணியிருந்தேன். கிங் எப்படியோ இவனாச்சும் டவுன் வரைக்கும் போவான்ட்டு நான் எனக்கு ரேஜ் எல்லாம் இவனை பூஸ்ட் அப்லாம் பண்ணி விட்டேன். பட் இவனை சொதப்பிட்டான். சரி ஓகேடா, இது வேலைக்காவது 1 ஸ்டாராச்சும் எடுத்து ஆகணும்டான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வாலனபிலிட்டிலாம் போட்டு விட்டுட்டேன். பட் பார்த்தீங்கன்னா இவனுங்க ஸ்ட்ரைட்டாக தான் போனாங்க, டவுனில் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு தான் போனாங்க. சரி ஓகே பரவாயில்ல, 2 ஸ்டார் வந்துடும் போகலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ரேஜி ஃப்ரீஸி ஹீலிங்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளோ ஹீல் பண்ணி எப்படியாச்சும் போய் அந்த டிஸ்ட்ராய் பண்ணிடுங்களா டவுனில் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி தான் போனாங்க. தென் என்னாச்சுன்னு தெரில, ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. நானும் டே எப்படியாச்சும் அடிச்சிருங்கடா, ஒரு 2 ஸ்டாராச்சும் வாங்கி வச்சுங்களா, எப்படியாச்சும் 49 வந்துருச்சு பாருங்கள், 50 வந்துருச்சு, எப்படியாச்சும் அடிச்சிருங்கடான்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசு கேட்கல, அவ்வளோதான்டா போச்சுடா, 1 ஸ்டாரோட தான் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும் போல நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ளேம் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆன் த வே. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லடா நமக்கு 2 ஸ்டாராச்சும் வந்துடும் அப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஃபிகர் அதை அட்டாக் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார் வாங்கி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இவங்க இப்படி போகிறாங்களே, இவனுங்களாச்சும் ஒரு 70% 75 வாங்கி தருவாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இவனுங்களும் சொதப்பிட்டானுங்க. பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மண்டையாக போட்டுருவானுங்க. நம்ம ஃப்ளேம் ஃபிகர்லேருந்து இப்போ மைனர்ஸ்லாம் இறங்கி அட்டாக் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க கரெக்டாக அந்த என்ன சொல்ல எங்கே இந்த ஸ்கேர் ஷாட்டு பயங்கரமாக டேமேஜ் பண்ணுற ஆர்சிக்கிட்ட போய் அவனுங்களும் மாட்டி மண்டையாக போட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, 2 ஸ்டாரோட இந்த மேட்ச் முடிச்சிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இதில் எங்கள் டீம்மேட் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வின் பண்ணிட்டாங்க. பட் நான் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேயில் அட்டாக்கே பண்ணலை. ஃப்ரீ ஃபயர் விளாட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஞாபகமே இல்லை, அப்புறம் விளாடிக்கலாம் மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 3யோட அட்டாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 12 வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தைரியமாகவே இந்த அட்டாக் பண்ண போயிருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதே போன மேட்ச் என்னென்ன ட்ரூப்ஸ் கொண்டு போனோன்னா அதே ட்ரூப்ஸ் தான் இந்த மேட்ச்லேயும் நான் கொண்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்ரிட் அட்டாக் தான் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, 12 o'clock பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹாகை அனுப்பிவிட்ருந்தேன். ஏன்னா சிசியில் எதனா ட்ரூப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வெளில கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக அனுப்பியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகனும் 3 பலூனும் வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு விசாடும், அதுக்கப்புறமேட்டு என்னுடைய குயினு அண்ட் ஹீலர்ஸ், அப்புறமேட்டு பலூனும் அனுப்பியிருந்தேன். எந்த மைனும் வந்துடாத மாதிரி பார்த்துக்க. பார்த்தீங்கன்னா என் குயின் அதை கிட்ட வந்துருச்சு. அந்த பலூன்ஸை கிளியர் பண்ண பார்த்தா ட்ராகனை போட்டு அடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீஸ் போட்டதும் எல்லாம் ஸ்டாப் ஆகிருச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம குயின் அதை கிளியர் பண்ணி விட்டுருச்சு. நான் பார்த்தீங்கன்னா 2 சைடில் பேபி ட்ராகனை இறக்கியிருந்தேன். ஒரு பார்க்கிங் க்ரியேட் பண்ணோன்ட்டு. தென் என்னுடைய 3 வால் பிரேக்கருமே நான் இறக்கி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம்
வாலை வந்து ஓப்பன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போய் ஓப்பன் பண்ணுங்கடான்னு வந்து நான் அனுப்பியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் குயின் வந்து என் குயினை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணேன், ரேஜ்லாம் போட்டு என்னோடய ஹெட் ஹண்டர்ஸ் வந்து 2 பேரும் அனுப்பிவிட்ருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒரு அடி கூட அடிக்கல, அதுக்குள்ள அவனுங்க செத்துட்டானுங்க. சரி இவனையாச்சும் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு அனுப்பிவிட்டேன். இவன் ஒரு அடி அடிச்சுட்டு இவனும் வந்து மண்டையை போட்டுட்டான். தென் பார்த்தீங்கன்னா என் குயின் சாகிற ரேஞ்சில் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நான் போட்ட ரேஞ்சினால திரும்ப அது ஹீல் ஆகிடுச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் என்னோடய ஃப்ளேம் ஃபிகரை இறக்கவே இல்லை. அப்புறம் தான் வந்து என் இங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேம் ஃபிகரை வந்து ஒரு 3 o'clock போல் இறக்கி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிங்கு தர மாதிரியே அடி வாங்கிட்டு இருந்தான். சரி ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, ஹைப்ரிட் ஆரம்பிச்சிருவோன்ட்டு திரும்ப வந்து என்னோடய ஹாகு மைனஸ் எல்லாம் இறக்கி விட்டு என்னோடய ஆர்சி அப்புறமேட்டு என்னோடய கிராண்ட் வார்டனை வந்து இறக்கி விட்டு நான் வந்து அபிலிட்டி வந்து போட்டு விட்டேன். பசங்க வெறித்தனமாக வந்து ஒரு பேஸையும் வந்து அச்சு தட்டு போயிட்டே இருந்தாங்க. நானும் என்னால் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஹீலிங் ஸ்பெல் தென் அப்புறமேட்டு ஃப்ரீஸ்லாம் வந்து போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிங் இருந்தாப்புல, கிங்கு வந்து மனவரையே அடிப்பான். அதனால் வந்து அங்கே ஒரு ஃப்ரீஸை போட்டாச்சு. தென் பார்த்தீங்கன்னா சாரி இப்போ தான் கிங்கே வரானா, சரி ஓகே அப்போ ஃப்ரீஸ் எதுக்கு போட்டேன் எனக்கே சரி ஞாபகம் இல்லை. தென் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீலிங்கு ஃப்ரீஸ் எல்லாம் மாறி மாறி போட்டு நம்ம வந்து ஒரு பேஸை வந்து அடிச்சுட்டே போனோம். தென் பார்த்தீங்கன்னா நான் சரி ஓகே இந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் 3 ஸ்டார் போட்டுறோன்ற நம்பிக்கை வந்துருச்சு. முக்கால்வாசி கிளியர் பண்ண அப்புறம் தான் தென் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து என்ன சொல்ல ஸ்பெல்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் சும்மா அப்படியே போட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து இந்த பேஸில் வந்து நம்ம 3 ஸ்டார் வந்து போட்டுட்டோம். பட் பார்த்தீங்கன்னா இது டவுன் ஹால் 12ன்றனால இதில் அவ்வளோவா வந்து நான் ரிஸ்க் எடுக்காமல் தான் அடித்தேன். பட் ஓகே நல்ல ஒரு மேட்ச் தான் இது. உங்களுக்கு இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து இதே மாதிரி நிறைய வீடியோ போடுங்கன்ட்டு நானும் வந்து போடுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.